எனி இஷ்யூஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிட்டன். இது ஓப்பன் வீடியோ மஸ்ட். டேமேஜஸ் வந்து நம்ம செக் பண்ணி தான் அனுப்புவோம். சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா ஓப்பன் வீடியோ மஸ்ட். ஸோ ஒரு டிசைன் நான் வந்து இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களோட பர்சனல் இதுக்காக வந்து ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நான் எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக நீங்கள் ஒரு துணி கடையில் உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்கேன். லெங்க்த்து அண்ட் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நோ டென்ஷன், நோ டென்ஷன். ஏன்னா நமக்கு டெய்லியுமே புது புது கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்களுக்கு நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியறது இல்லை. ஸோ அதனால நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் நம்ம நிறைய வந்து ரீல்ஸும் அப்டேட் பண்ணுவோம். ரீல்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அவங்க அதை பார்த்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால நான் லைவ்ல போய் செக் பண்ணி இது எங்கே இருந்தது? இந்த ஒரு 2 கலர் தானா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நான் அதனால இதில் நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் நம்ம இந்த ஒரு ட்ரெஸ் உங்களோட சைஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்னா நான் பேமெண்ட்டுக்கான லிங்க் இல்லை, நான் ஜிபே நம்பர் தான் கொடுப்பேன். அந்த கொடுக்குற ஜிபே நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும் நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. 3 to 4 days நான் இங்கேருந்து அனுப்புறதுக்கே அதிகபட்சமான டைம் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நாளைக்கே அனுப்புகிறேன்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன். 3 to 4 days வந்து டெஸ்பாச் டைம்னு சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடியே நாங்கள் அனுப்பிச்சிருவோம். அதர்வைஸ் ஏதாவது டிரான்சிஸ்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் எங்களுக்கு அதுக்கான டைம் கொடுத்தா மட்டுமே சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வந்து மைனா படத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கலாம் போடாதீங்க. எங்களால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸையும் நாங்கள் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீ என் மெசேஜை 3 நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்தே கைமீறி போய் 10 நாள் ஆனதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்களோட மிஸ்டேக் தான். ஆனாலும் நாங்கள் சொல்லிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மரியா மேம் கண்மணி ட்ரெஸ் இருக்குது மேம். உங்கள் மெசேஜ் எனக்கு ஷோ ஆகிறதுல கண்மணி ட்ரெஸ்ஸில் நான் 3 கலர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஹாய் கௌசி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு வந்தேன், அதுதான். ஸோ வந்து அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதே மாதிரி ஒரு பேமெண்ட் லிங்க் இது கொடுத்தோம்னா உடனே பே பண்ண பாருங்கள். செட்டிநாடு குர்த்திஸ் ஆர்டர் பண்ணேன். ஜூன் 4 ஆகிட்டு இன்னும் டெஸ்பாச் பண்ணலை. இந்த குர்த்தின்னு ஷால் 450ன்னு இன்னைக்கு லைவ்ல டோட்டலாக. மேம் நீங்கள் பேலன்ஸ் வாங்கிக்கோங்க மேம். பென்னி பிரவீன் மேம் வந்துருச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கு. நோ இல்லை டார்லிங். நான் வந்து மதியான சாப்பாடே 6 மணிக்கு தான் சாப்பிட்டேன். பென்னி பிரவீன் மேம் உங்களுக்கு இன்னைக்கு டெஸ்பாச் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நேற்று தான் வந்தது. இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே தான் ஷால் ரெடியாகி வந்தது. இன்னைக்கு டெஸ்பாச் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நாளைக்கு. நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தம் 1950 கொடுத்துருக்கீங்களா? பேலன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கலையரசி மேம், பிரகாஷ் மேம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகேங்களா? யாருதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம அனுப்புறதுல வரதுல போகிறதுல அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ராக்கிங் ஸ்லிப்பு கொரியர்லேருந்து எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் அதை ஒட்டி உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருவோம். அங்கேயுமே வந்து பார்சல்ஸ் நிறைய டம்ப் ஆகிட்டே இருக்கிறனால அவங்க என்ட்ரி போட்டு தான் உங்களுக்கு டெஸ்பாச் பண்ணுவாங்க. முதல்லலாம் இன்னைக்கு நைட்டு போட்டால் நாளைக்கு காலையில் வந்து எஸ்டி கொரியரில் டெஸ்பாச் பண்ணிடுவாங்க. இப்போலாம் அங்கேயே லேட் தான் ஆகுது. அவங்களாலையும் மேன் பவர் கம்மியாக இருக்குது, ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அடுத்தடுத்த நாள் தான் உங்களுக்கு டெஸ்பாச் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நிலமை. இங்கே மழையா வெயிலா இதுக்கெல்லாம் கூட திட்டுறாங்க. போன வாரம் ஃபுல்லாகவே ரெட் அலர்ட்னு சொல்லி. ஸோ அதனால் நெகட்டிவ்ஸை மட்டும் ஷேர் பண்ணல. ஏன்னா இது நடக்கிற உண்மை. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஆர்வித் ரத்னவல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் காந்தி பார்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கேட்டில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 நம்பர் பஸ் ஸ்டாப் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஒரு பிரியாணி கடை இருக்குது, ஹைதராபாத் பிரியாணி கடை. அதை ஒட்டுன மாதிரியே நம்மளோட கடை கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் இன்னும் பெரிய போர்டு வைக்கல, பழைய போர்டு தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ போர்டை காணான்னு தேடாதீங்க. நான் இன்னும் வந்து பெரிய போர்டு இன்னும் நான் ரெடி பண்ணலை, அது வைக்கணும். 1 by 1 நம்மளோட ஒர்க் போயிட்டுருக்கு. கரெக்டாக இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியோடு தான் 1 மாதம் ஆகுது. அதனால கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் டிலே ஆகிட்டு தான் இருக்குது. ஏதாவது வந்து நீங்கள் வர மாதிரி பிளான் இருந்தது, கரெக்ட் டைரக்ட் விசிட்டட் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு கால் பண்ணாதீங்க. அதுக்கு முந்தின நாளே வந்து நீங்கள் லொக்கேஷன்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம ஃபோன் எடுக்க முடியாத இருக்கிற டைமில் நீங்கள் வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ லைவ்ல ப்ராடக்ட் பார்த்தலாமா? நான் வேர் பண்ணியிருக்கிறது சூப்பர்பான கலர், அன்பிலீவபிள் ப்ரைஸ். ஸோ நம்மளோட பேஜ் ஆகட்டும், நம்மளோட ப்ராடக்ட் ஆகட்டும் ரொம்ப டிமாண்டபிள் பீஸாக போயிட்டுருக்கு. இது எனக்கு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் சிரத்தை பார்க்காம